ஹாய்ங்க. வெல்கம் டு அனிதா பாசிட்டிவிட்டி சேனலுங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு சோயா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி, எந்த அளவுக்கு நம்ம சோயா போகிறோமோ அந்தளவுக்கு தண்ணியை எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் அந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம போடுறப்ப கம்மியாக தெரியுங்க. அது நல்லா தண்ணியில் ஊறிட்டால் நல்லா பெருசாக வந்துடும். நல்லா ஊறி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை சோயாவை மீல் மேக்கரை. அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு கேஸில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சோயாவுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க சோயாவை அதில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் ஊறுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போடலாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய், இது 3 தாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள். பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு என்கிட்ட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுங்க, அதனால் நான் போடுறேன். நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது போடணுன்னு அவசியம் இல்லைங்க. நான் சும்மா லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. இது ரொம்ப ஈஸிங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் சாதம், தயிர் சாதம், 1 பாட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு கறி எடுத்து செய்வோம்லங்க, அந்த டேஸ்ட் இதில் கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு கம்பல்சரி ஒரு வாட்டி இதை செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டோன்னா தான் அது எல்லா பக்கமும் நல்லா போய் ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சால்ட்டு தாங்க போடணும், கல் உப்பு போட்டுற போகிறீங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா அது ஒரு பக்கம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிறது இல்லைங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க, சாரி. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாத்தூள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான மிளகாத்தூள் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா என் பையன்லாம் இது சாப்பிடுவான், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க, அப்புறம் காரம் சாப்பிடவே முடியாதுங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா இதை அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டிருக்கேங்க அந்த டேஸ்ட்டுக்காக. உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஏன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டேன் நான் ஃபஸ்ட்டு, அதனால் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லா அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் பெருசாக வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லாம் தீஞ்சு போயிடுங்க. அதனால் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் லைட்டாக கலர் மாதிரி இந்த மாதிரி வந்துடுங்க. அப்புறம் நீங்கள் இதில் தட்டில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு சிக்கன் 65லாம் சாப்பிடுவோங்க, அந்த டேஸ்ட் வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.